இதை பாருங்கள், 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் சிறப்பு கவனம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. 7வது ஐந்தாண்டு திட்டத்தின் சிறப்பு கவனம் ஸ்கூல் புக்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் கிடையாது. உணவு, வேலை, உற்பத்தி திறன். உணவு, வேலை மற்றும் உற்பத்தி. நான் கொஞ்சம் ஃபுட்டு ஒர்க் ப்ரொடக்டிவிட்டி அப்படிங்கிறது 7வது ஐந்தாண்டு திட்டத்துடைய மிக முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கு. வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கணும். எனக்கு புதுசாக கேள்விப்பட்ட கேள்விகளை கொஸ்டின் சென்ஸை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கிறணும். ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குங்க காமிக்கிறேன், 11th எக்கனாமிக்ஸ் புக்கில் 7வது ஐந்தாண்டு திட்டத்தை பற்றி என்ன இருக்குன்னு காமிக்கிறேன். 7 உணவு, வேலை, உற்பத்தி திறன். இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் 7வது ஐந்தாண்டு திட்ட காலத்தை பொறுத்து 85லிருந்து 1990 வரைக்கும், 1990 வரைக்கும் திட்டத்தின் நோக்கம் தன்னிறைவு பொருளாதாரத்தை உருவாக்குதல், ஆக்கப்பூர்வமான வேலைவாய்ப்பை வழங்குதல். அதில் வேலை மற்றும் உணவு அப்படின்றது, இதில் வேலைவாய்ப்பை உருவாக்குதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது. முதன்முறையாக பொதுத்துறைகளுக்கு மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டது. இதில் இப்போ தான் 85களில் ராஜீவ்காந்தி இருப்பார். அப்போ தனியார் துறைக்கு முக்கியத்துவத்தை அமைச்சு தனியார் துறையின் வெற்றியாக இது அமைந்ததாக குறிப்பிடப்படுறாங்க. தெரியல, வளர்ச்சி 6% இருந்த ஒரு வெற்றிகரமான ஒரு திட்டம் 7வது திட்டம். சரிங்களா?